அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். திராவிடம் என்ன கிழித்தது அப்படின்னு வாய்கிழியே கேட்கிற இந்த தற்குறி கூட்டத்திற்காகத்தான் இந்த காணொலி. ஜவ்வாது மலையில் ஒரு சிறிய குக்கிராமத்தில் பழங்குடியினத்தில் பிறந்து இன்றைக்கு சிவில் ஜட்ஜாக தேர்வெழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிற சகோதரி ஸ்ரீபதி, இல்ல மேன்மைமிகு நீதியரசர் ஸ்ரீபதி. ஏன்னா இந்த பதவி உயர்வை பெறுவதற்காகத்தான் இந்த கல்வி கற்று இவ்வளவு போராட்டங்களை கடந்து இன்றைக்கு ஒரு நீதியரசராக, பழங்குடியின பெண் நீதியரசராக இன்று பொறுப்பேற்றிருக்கிற சகோதரிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். பல பேர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கான், இந்த நாக்பூரில் இருக்கக்கூடிய RSS பெத்து போட்ட இந்த அவதார் குட்டிகள் இவங்க எல்லாரும் வந்து கேட்கிற கேள்வி, திராவிடம் என்ன செய்தது அப்படின்னு சொல்லிட்டு. திராவிடம் படிக்க சொன்னது, திராவிடம் படித்தால் மட்டுமே உன் சமூக அந்தஸ்தை உயர்த்திக் கொள்ள முடியும் என்று நமக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது. அதனுடைய விளைவு இந்த சகோதரி ஸ்ரீபதி அவர்கள் இந்த தேர்விலே வெற்றி பெற்றிருக்கிறார். சில பேர் கேட்கலாம், அவங்க படிச்சாங்க, நீதியரசர் ஆகியிருக்காங்க, திராவிடம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு இவனுங்க வந்து இடையில ஒரு கேள்வி கேட்பானுங்க. அவளுக்காகத்தான் இந்த பதில். 1999 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு முட்டுக்கட்டை போடுவது, அதை செயல்படுத்த விடாமல் தடுப்பது இந்த ஒட்டுமொத்த RSS பார்ப்பன பனியா இந்த கும்பலோட வேலை. அதற்கு காரணம், கலைஞர் அவர்கள் கொண்டு வருகிற எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக அவர் கொண்டு வருகிறார். இவர்கள் அதன் மூலம் பயன்பெற்று வளர்ச்சி அடைந்து விடுவார்கள் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டம் என்பது ஆரம்பம் முதல் 12ஆம் வகுப்பு வரை அல்லது மேற்படிப்புகள் இவை அனைத்தையும் தமிழிலே ஒருவர் கல்வி கற்றிருந்தால் அவருக்கு மேற்படிப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும், அதற்கென தனி மதிப்பெண் அளிக்கப்படும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அப்போது 1999 முடிந்து 2000 இந்த சட்டத்தை அவரால் கொண்டு வர முடியவில்லை. காரணம், அதற்கு பின்பு ஆட்சியை இழக்கிறார் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்களை கொண்டு வந்த எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் ஆட்சி முடிந்த பின் அது செயல்படுத்தப்பட மாட்டாது. அப்படி 10 ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டதுதான் இந்த திட்டம். அதன் பின்பு 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக ஆட்சிக்கு வந்தவுடன் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை அமல்படுத்துகிறார், அதை செயல்படுத்துகிறார். அதன் அடிப்படையிலும் சகோதரிக்கு மதிப்பெண் கிடைக்க பெற்று இன்றைக்கு அவர் நீதியரசராக ஆகியிருக்கிறார். இது பல பேருக்கு வயிற்று எரிச்சலை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதாவது, இவனுங்க ஸ்டேஜில் ஏறி படிப்பு வரலையா, விற்று படிக்காத, நீ போயிட்டு உனக்கு தெரிஞ்ச ஆடு மாடு மேய்க்கிற வேலையை பாரு, ஊர் போய் சுத்து, உனக்கு டூரிஸ்ட் கைடுன்னு உனக்கு நான் போஸ்டிங், அதாவது வேலை தரேன், உனக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி தேர்ந்து பேப்பர்ல எழுதி அதை தொட்டு உங்க நாக்கில் தடவி உங்களை உற்சாகப்படுத்துகிற இந்த வேலையை நாக்பூரில் பெற்றெடுத்து அந்த RSS கும்பல் பெற்றெடுத்து போட்ட இந்த அவதார் குட்டிகள் மேடையில பேசும். ஆனா இவன் வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா இவன் வீட்டு பிள்ளைங்க எல்லாரையும் நல்லா படிக்க வைப்பாங்க. பொழுதுபோக்கு கூட உலக அறிவியல், உலக சம்பந்தமான புத்தகங்களை படிக்கக்கூடாது. காரணம், இப்போதைக்கு கல்வி மட்டும்தான் அவருக்கு தேவை அப்படின்னு சொல்லி உருட்டுகிற சில சீமார்களும் நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதற்கும் சில ஜோம்பி கூட்டம் பின்னாடி சுற்றிக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன கல்வி மட்டுமே உன்னை உயர்த்தும் என்ற வார்த்தையையும், அந்த பெரியார் அவர்கள் கண்ட கனவு, பெண்களுக்கு முன்னுரிமை வேண்டும், பெண்கள் விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் போராடிய அந்த கனவையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செயல்படுத்திய அந்த திட்டத்தையும் திராவிட மாடலையும் பெருமைப்படுத்துகிற ஒரு செயல்தான் சகோதரி ஸ்ரீபதி அவர்களுடைய இந்த வெற்றி. ஒரு பழங்குடியின பெண் நீதியரசர் ஆவதால் அப்படி என்ன பெரிய வளர்ச்சி அப்படின்னு சில தற்கொலை முண்டங்கள் நினைக்கலாம். அந்த சகோதரியினுடைய வெற்றி அந்த சமூகத்தினுடைய வெற்றி. அந்த சமூகம் அந்த சகோதரியை முன்மாதிரியாக கொண்டு இன்னும் பல நீதியரசர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் அப்படி சமூக அந்தஸ்தோடு கல்வி அறிவோடு அவர்கள் வெளியில் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதைத்தான் திராவிடம் செய்தது. இதைத்தான் தந்தை பெரியார் கண்ட கனவு, அவர் கண்ட கனவை நினைவாக்கியது தலைவர் கலைஞர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒரு விதத்தில் திராவிடர் தான். காரணம், அவருடைய கொள்கையும் அவருடைய சிந்தனையும், பெரியாரின் சிந்தனையும் பெரியாரின் கொள்கையும் ஏறக்குறைய என்று கூட சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமாக ஒரே சம அளவில் தான் அவர்களுடைய சிந்தனை இருந்தது. அதற்கு மிகப்பெரிய உதாரணம், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்து மதத்தை விட்டு விலகப் போவதாக சொல்லி அதுக்கு ஒரு ஒப்பீனியன் கேட்கணும்னு விருப்பப்பட்டது ஒரே ஒரு தலைவரிடம் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் யாரிடமும் கருத்தே கேட்க மாட்டார். மகாத்மா காந்தி அவர்கள் கருத்து சொன்னால் கூட அந்த கருத்தை புரட்சியாளர் அவர்கள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அவர் கருத்து கேட்க விரும்பிய ஒரே தலைவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் தான். அந்த அளவுக்கு அவர்களுக்குள் ஒரு சித்தாந்த ரீதியான, சிந்தனை ரீதியாக ஒரு ஒற்றுமை கோட்பாடு இருந்தது. அதன் அடிப்படையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவையும் சரி, தந்தை பெரியார் கண்ட கனவையும் சரி,
தலைவர் கலைஞர் அவர்கள் யார் மேம்பட வேண்டும், யார் முன்னேற வேண்டும், யார் வளர்ச்சி பெற வேண்டும் என்று பல நல திட்டங்களை கொண்டு வந்தாரோ அந்த திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் சகோதரி ஸ்ரீபதியினுடைய இந்த தேர்வு. ஸ்ரீபதியை மட்டுமே நான் மையப்படுத்தி திராவிட மாடல் இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு முழுசாக முடிக்கவும் முடியாது. காரணம், இது ஒரு சின்ன துளி தான், இது ஒரு எடுத்துக்காட்டு தான். அதாவது 2 கண்களும் தெரியாத தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வாலிபர் மத்திய அரசு பணிக்கு, அதாவது வங்கி தேர்வுக்கு தேர்வு எழுதி வெற்றி பெற்று அவர் இன்றைக்கு துணை மேலாளர் ஆகியிருக்கிறார் வங்கியில். இதுவும் திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த மகத்தான திட்டத்தினால் கிடைத்த ஒரு பயன். இப்போ இந்த யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் வளம் வந்து கொண்டிருக்கிற ஒரு காணொலி என்னன்னா, பார்க்கிற நம்முடைய மனதை கண்கலங்க வைக்க செய்கிற, கலங்கடிக்க செய்கிற ஒரு வீடியோ. ஒரு தாய் தன்னுடைய 4 பிள்ளைகளையும் படிக்க வைத்து ஆளாக்கி அரசு ஊழியராக்கி இருக்கிறார். அதற்கு காரணம் திராவிட மாடல் அரசு. அவர் அதை நாங்க மட்டும் சொல்லல, அந்த தாயே சொல்கிறார். அந்த வங்கி தேர்வில் எழுதி தேர்வான அவரே சொல்றாரு, திராவிட மாடல் தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தாயாருடைய கணவர் இறந்து போய் விடுகிறார். 4 பிள்ளைகள். அவங்க நினைச்சிருந்தா 4 பிள்ளையையும் ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பி தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வாழ்க்கையை எப்படி வேணாலும் நடத்தியிருக்கலாம். ஆனால் அந்த தாய் தன்னுடைய மன திடத்தால் தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த கல்வி அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தந்திருக்கிற, அதை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய 4 பிள்ளைகளையும் படிக்க வைத்து இன்றைக்கு அரசு ஊழியர் பணியில் அவர்கள் நல்ல முறையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த தாய் சொல்லும் போது, நாம் இந்த திராவிட மாடல் அரசின் கீழ் இருக்கிறோம் என்பதை கர்வத்தோடு பெருமையோடு சொல்ல நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த சோம்பி கூட்டம் சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கோம். நான் இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, பணத்துக்காக என்ன வேண்டுமானாலும் பேசக்கூடிய நபர்கள் இங்க இருக்கத்தான் செய்யலாம். இவன்லாம் பணத்துக்காக வாழக்கூடியவன். இவன் வாழும் போதே இவனுக்கு வரலாறு கிடையாது, இறந்த பின்பு இவெல்லாம் மறக்கப்படுவான். ஆனால் தந்தை பெரியாரோ, புரட்சியாளர் அம்பேத்கரோ, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோ, நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இருக்கும் போதும் வரலாறு, இறந்த பின்பும் வரலாறு. அது காலத்தால் அழிக்கப்பட முடியாத ஒரு வரலாற்று காவியமாக அப்படியே திராவிடம் இருக்கும் வரை இவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையை தான் பொது நலத்தோடு இவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆனால் பல பேர் சுயநலத்தோடு தான் வாழ வேண்டும், தன் குடும்பம் வாழ வேண்டும், சமூகம் எக்கோடு கெட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை, ஸ்டேஜில் ஏறிட்டாலே அடுத்தவர்களை எப்படி நாம் அழிக்க வேண்டும், கவிழ்க்க வேண்டும் என்ற சிந்தனையோட பேசிக்கொண்டு பல கூட்டம் சுத்திட்டு இருக்கு. அப்பட்டமாக படிக்க வேணாம் சொல்றானா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கான். படிப்பு வரலன்னா படிக்காதன்னு சொல்றான். ஒரு இளைய சமுதாயத்தை, எதிர்காலத்தை இப்படி பேசுகிறவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருப்பான். நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அயோக்கியனுக்கும் வக்காலத்து வாங்கக்கூடிய இந்த ஜோம்பி கூட்டங்கள், இந்த அவதார் குட்டிகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இந்த கூட்டங்கள் எல்லாம் சில காலங்களில் மறைந்து ஒழிந்து போய்விடும். ஆனால் ஸ்ரீபதி போன்ற இன்னும் பல சகோதரிகள், இன்னும் பல மாணவர்கள் திராவிட மாடல் ஆட்சியின் கீழ், அவர்கள் கொண்டு வந்த கல்வியின் கீழ் இன்னும் மேலே செல்வார்கள். அதற்கு இந்த திராவிட மாடல் சாட்சியாக இருக்கும். ஸ்ரீபதி போன்றவர்கள் முன் சாட்சியாக இருப்பார்கள் என்று கூறி, படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு உயர்த்தும் அப்படி என்பதை மீண்டும் 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 அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன். இந்த கூமுட்டைகள், செல்லா காசுகள், தற்குறிகள் இவெல்லாம் பல பேர் இந்த ஆரிய சிந்தனையை உங்களுக்குள் நேரடியாக புகுத்த முடியாமல் மறைமுகமாக தமிழர் என்ற போர்வையில் குடிபெருமை பேசிக்கொண்டு நம்மை வஞ்சிக்க நினைக்கிற இந்த கூட்டத்தில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். படிப்பில் மட்டும் உங்கள் சிந்தனையை செலுத்துங்கள். படிச்சா அறிவு வரும், அறிவு வந்தா சிந்தனை வரும், சிந்தனை வந்தா யார் நல்லவன் கெட்டவன்றதை உங்களுக்கே புரிந்து கொள்ள தோன்றும். படிச்சா உங்களுடைய சாதி, இனம், மொழி இவற்றையெல்லாம் கடந்து ஒரு சமூக அந்தஸ்தை பெறுவீர்கள். கல்வி மட்டுமே உங்களை உயர்த்தும். பிள்ளைகளை படிக்க வையுங்கள். தற்கொலைகளா, நீங்களும் உங்க பிள்ளைகளை படிக்க வைங்களா அப்படின்னு சொல்லி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே, நாட் 7. எந்த ஒரு சமரசமும் இன்றி உண்மை தகவல்களை நாம் பதிவு செய்வோம். அநீதிக்கு எதிராக நாம் குரல் கொடுப்போம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வயிறெறிந்து சாகிற இந்த சாவர்கர் சங்கி கூட்டம் அப்படியே வயிறெறிந்து சாகட்டும். நீங்கள் படிப்பில் ஆர்வத்தை காட்டுங்கள். படிப்பு உங்களை உயர்த்தும். திராவிட மாடல் ஆட்சி என்பதை நாளை நான் இன்று பேசுவது போல் நீங்களும் அதற்கு சாட்சியாக பேசுவீர்கள் அப்படி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.